இந்த பொண்ணு மட்டும் தனியாக வீட்டில் இருக்கும்போது வெளியேருந்து யாரோ காலிங் பெல் அடிக்க யாருன்னு போய் பார்த்தா இந்த பொண்ணு மாதிரியே இன்னொரு உருவம் வெளியே நிற்கிது. திடீர்னு அந்த உருவம் கதவை திறந்து தானா வீட்டுக்குள்ள வந்து இந்த பொண்ணை பார்த்து பயமுறுத்த பயந்து போனும் இந்த பொண்ணு கபோர்ட்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு தன்னோட அக்காக்கு கால் பண்றா. அக்கா ஃபோன் எடுக்காதனால வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறா. அக்கா யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வேகமா வா. இந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு வந்த அக்கா அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்தோன்னா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. தங்கச்சிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணா தங்கச்சி ஃபோன் எடுக்கவே இல்லை. கண்டிப்பா நம்ம தங்கச்சி பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கா போல. வேகமா வீட்டுக்கு போறோம்னு அக்கா பதறி அடிச்சுட்டு வேகமா வண்டி ஓட்டி வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அங்க வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. எங்கடா நம்ம தங்கச்சியை காணா, ஏதோ தப்பா நடந்துருச்சோ என்னவோ, ஒருவேளை மேல போய் பார்க்கலாம் எதுக்கும், இந்த மாதிரிலாம் யோசிச்சு அந்த அக்கா மெல்ல மெல்ல மேல வந்து பாக்குறாங்க. திடீர்னு அக்கான்னு ஒரு சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா அவளோட தங்கச்சி வேகமா ஓடி கட்டிப்பிடிச்சிட்டு, அக்கா நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்க்கா, நல்ல வேளை நீ வந்துட்டேன்னு தேம்பி தேம்பி அழுக. ஆக்சுவலி உண்மை என்னன்னா அக்காவை வந்து கட்டிப்பிடிச்சது தங்கச்சியே இல்ல, தங்கச்சி மாதிரி இருந்த இன்னொரு உருவம் தான். உங்களை மாதிரியே இருக்க இன்னொரு உருவம் உங்களை கொலை பண்ண வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.